இந்திய துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்தியா கூட்டணி சார்பில் அதன் வேட்பாளராக சுதர்சன ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்த நிலையில் அந்த பதவிக்கான தேர்தலை இந்திய தேர்தல் கமிஷன் ஆணையம் அறிவித்திருந்தது. தேர்தலில் போட்டியிருக்குமேயானால் அதற்கான வாக்குப்பதிவு வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் ஆளும் கட்சியான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணனை கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் நேற்று முன்தினம் டெல்லி வந்து பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிறகு பிரதமர் மோடி அவரை தங்கள் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வந்த நிலையில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நேற்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவரான காதர் மொய்தீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன ரெட்டியை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக சேர்ந்து சுதர்சன ரெட்டியை வேட்பாளராக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் யார் இந்த சுதர்சன ரெட்டி, துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் போட்டியிடும் அளவிற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என இங்கு பலருக்கும் தெரியாது. சுதர்சன ரெட்டியின் இயற்பெயர் பாலகிருஷ்ண சுதர்சன ரெட்டி. 1946 ஜூலை 8 அன்று இன்றைய தெலுங்கானா மாநிலத்தின் ரெங்காரெட்டி மாவட்டம் அகுளமைலரம் என்ற சிற்றூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். 1971 ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் சட்டத்திற்கான இளங்கலை பட்டம் பெற்றார். பிறகு அதே ஆண்டில் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான கே. பிரதாப் ரெட்டியிடம் உரிமையியல் மற்றும் அரசியலமைப்பு தொடர்பான வழக்குகளில் பயிற்சி பெற்றார். 1988 ஆகஸ்ட் 8 அன்று அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு சட்ட ஆலோசகராகவும் இந்திய அரசிற்கு இருந்துள்ளார். 1993 ஆந்திர பிரதேச வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக சுதர்சன ரெட்டி தேர்வு செய்யப்பட்டார். அதே சமயம் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகராகவும் இருந்துள்ளார். அதன் பிறகு 1993 மே 2 ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிறகு 2005 குவாகத்தின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்து வந்த சுதர்சன ரெட்டி 2011 ஜூலை 8 பணி ஓய்வு பெற்றார். இதற்கிடையே லோக்சபா மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மார்ச் 2013 கோவாவின் முதல் லோக் ஆயுக்தாவானார். ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களால் அக்டோபர் 2013 அந்த பதவியில் இருந்து விலகினார். இந்தியா கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன ரெட்டிக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதியை உயர்த்தி பிடித்தவர் சுதர்சன ரெட்டி. தமது பணிக்காலம் முழுவதும் அரசியலமைப்புகளை போற்றி பாதுகாத்தவர். நமது நாட்டின் அமைப்புகள் எல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கும் இச்சூழலில் சுதர்சன ரெட்டியை வேட்பாளராக ஆக்கியதன் மூலம் அரசியலமைப்பை பாதுகாப்பதில் நமது ஒருமித்த உறுதிப்பாடு வழிபடுகிறது. சுதந்திரமாக செயல்பட்டு இந்திய மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டிய தன்னாட்சி அமைப்புகள் அத்தனையும் பாஜகவின் துணை அமைப்புகளாக மாற்றப்பட்டு அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துக்குள்ளாகி இருக்கும் இச்சூழலில் இந்தியாவின் அடிப்படை கொள்கைகளான மதசார்பின்மை, கூட்டாட்சியியல், சமூக நீதி மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருவரை தான் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்ட ஒருவரை ஆதரிப்பதுதான் நமது முதற் கடமை. கூட்டாட்சியலுக்கு எதிரான போக்கு, ஏதேசதிகாரம் மற்றும் வெறுப்புணர்வை பரப்புவது ஆகியவற்றை எதிர்த்து நிற்கக்கூடியவர் சுதர்சன ரெட்டி. எனவே இவரை வேட்பாளராக அறிவித்ததுதான் மிகச் சரியான முடிவு என குறிப்பிட்டுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் சுதர்சன ரெட்டி அறிவிக்கப்பட்டிருப்பது தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதற்கான முடிவு என்னவாக இருக்கும் என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.